வணக்கம் மக்களே. இளமயிர் கல்லாமை குடும்பத்துக்கு கெடுதல் கொடுக்கும். இளமையில் கள்ளச்சாராயம், முதுமையில் கள்ளச்சாராயம் நன்மை பயக்குமா? நன்மை பயக்காது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். கள்ளச்சாராயம் குடிக்கிறது, டாஸ்மார்க்கு போகிறது அப்படின்னு இருந்தால் குடும்பம் எப்படிங்க போகும்? 10 வருஷம் கழிச்சு என்ன குடும்பம் ரொம்ப நலிஞ்சு போயிடும். மனைவி என்ன பண்ணுவாங்க? விதவையாக வேண்டியது தான். அப்படி இருந்தால் நாடு என்ன ஆகும்? தமிழ்நாடு மிகவும் மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிடும் 10 வருஷத்தில். இன்னும் 10 ஆண்டுகளில் 2034இல் 3.5 கோடி பேர் குடிகாரர்களாக இருப்பார்கள். கண்டிப்பாக 50 லட்சம் பேர், அதில் பெண்கள் கண்டிப்பாக குடிகாரர்களாக மாறிடுவார்கள். அந்த நிலை மாற கண்டிப்பாக அரசாங்கம் மதுவிலக்கை ஏற்படுத்த வேண்டும். மதுவிலக்கை அரசு கொண்டு வர வேண்டும். படிப்படியாக இந்த ஆண்டு காந்தி ஜெயந்தியிலிருந்து 50%, 2025 காந்தி ஜெயந்தி முதல் 50% கொண்டு வந்து அரசு செயல்படுத்தி மக்களுக்கு நல்வாழ்வு தர வேண்டும். முன்னாடி மரக்காணம் கள்ளச்சாராயம் சாவு, இப்பொழுது கள்ளக்குறிச்சியிலே சாவு. நாளை வேண்டாமே, நாளை முற்றுப்புள்ளி வைப்போம். தாலாட்டுதே டாஸ்மார்க், தாலாட்டுதே டாஸ்மார்க், வாலாட்டுதே விஷச்சாராயம், தள்ளாடுதே கள்ளச்சாராயம் குடித்தவனின் குடும்பம். அரசு அனைத்து உதவிகளும் செய்தாலும் இது போன்ற சம்பவங்களினால் மிக முக்கியமான 10 துறைகள் முடங்கிவிடுகின்றன. அரசு நிதித்துறை, காவல்துறை, மருத்துவத்துறை, மற்றபடி பொதுப்பணித்துறை, சினிமா துறையை சார்ந்த நடிகர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், டிவி, அரசியல் தலைவர்கள், தொண்டர்கள், பத்திரிகை துறை, அனைத்துக்கும் மேலாக நீதித்துறை தலையிட்டு இந்த சம்பவங்களுக்கு விளக்கம் அளிக்கிறது. வெள்ளை அறிக்கை அரசு அறிவிக்க கொடுக்க வேண்டும். டிவியில் சமூக ஆர்வலர்கள் பேட்டி, பத்திரிகைகள், மாத இதழ்கள், அப்படி என்று ஒரு மாதம் இந்த செய்தி ஓடிக்கொண்டிருக்கும். அரசியல் தலைவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம், மற்றபடி கண்டனம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் என்று இருப்பார்கள். அப்பிறகு அனைவரும் மறந்து விடுவார்கள் இந்த சம்பவத்தை. முதல்வரின் குட் ஆர்டர் சட்டங்களே பொதுவாக மதுவிலக்கு, பிளாஸ்டிக் ஒழிப்பு, போதை வஸ்துக்கள் ஒழிப்பு, இவைகளை அரசு முன்னின்று கடைபிடிக்க வேண்டும். சட்டமாக்கி மக்களை தப்பு செய்வதை இரும்புக்கரம் கொண்டு தண்டிக்கப்பட வேண்டும். மக்களுக்கு முழு பாதுகாப்பு அளிப்பதே ஜனநாயகத்தின் கடமை, அரசியல்வாதிகளும் கடமையாகும். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகளுக்கு அரசின் மெத்தன போக்கு காரணம் அல்ல, மெத்தனால் கலப்படமே காரணம். சாராய வியாபாரிகளுக்கு கலப்படம் செய்வதோ வாடிக்கை. போதைக்காக வேடிக்கையாக குடிக்க போய் அப்பாவி மக்கள் உயிர் பலியாகும் பொழுது அந்த குடும்பத்திற்கோ உயிரின் வாதை. அரசு தரும் லட்சங்கள் உதவி, கட்சிகள் தரும் நிதி உதவி, மற்றவர்கள் தரும் உதவிகள் அனைத்தும் அந்த குடும்பங்களுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு உதவுமா? உதவும். ராமர் பாலம் கட்டும் பொழுது அணில் உதவி செய்தது போல்தான் இருக்கும். சிறுதுரும்பும் பல்கொத்த உதவும். உதவி அனைவரும் செய்ய முடியாது. அரசு கண்டிப்பாக செய்ய வேண்டும். வெளிநாட்டில் தீ விபத்து, அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும். உள்நாட்டில் குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவு, அவர்களுக்கு நிதி உதவி அளிக்க வேண்டும். நிதி உதவி நிவாரணம் அளிப்பதே அரசின் தலையாய கடமை. அரசு தரும் நலத்திட்டங்கள், அரசின் உதவி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எதிர்காலத்தின் அஸ்திவாரமாய் அமையும். கள்ளக்குறிச்சி சம்பவத்தை மையமாக கொண்டு 1 கோடி ரூபாய் அல்லது 10 கோடி ரூபாயில் திரைப்படம் எடுத்து 1000 கோடி சம்பாதிக்கலாம். அப்படிப்பட்ட செயல்கள் நடக்கும். அதுவும் மக்களுக்கு ஒரு பாடமாக திகழும். அரசே வடிவேலு, சூர்யா இவர்களை வைத்து குறும்படமாக எடுத்து வெளியிடலாம். அனைத்து தேட்டர்களில் மக்கள் பார்த்து மிகவும் திருந்துவதற்கு வாய்ப்பாக அமையும். நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக அமையும் மக்களுக்கு. தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. அவைகளில் எத்தனையோ 1000 கடைகள். தினசரி வருமானம் பல கோடி, மாத வருமானம் பல கோடி, ஆண்டு வருமானம் எத்தனை 1000 கோடிகளோ. இதனால் அரசுக்கு செலவு போக வருமானம் நிறைய கோடிக்கணக்கில் கிடைக்கும்.
மிகவும் முக்கியமான விஷயம், எத்தனை பேர் குடிகாரர்களாக மாறிவிட்டார்கள் தமிழ்நாட்டில் என்பதுதான் மிகவும் முக்கியமான விஷயம். அரசுக்கோ பல்லாயிரம் கோடி, ஆயிரக்கணக்கில், மக்களில் சில கோடி பல கோடி என்று ஆண்டுக்கு கோடிக்கணக்கான பேர்கள் நிரந்தர வாடிக்கையாளராக டாஸ்மார்க்குக்கு சென்று வருகிறார்கள். பொதுவாக சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆண் வாக்காளர்கள் 2 கோடி வாக்காளர்களுக்கு மேல், பெண் வாக்காளர்கள் 2 கோடி வாக்காளர்களுக்கு மேல், ஆண் வாக்காளர்கள் 2 கோடிக்கு மேல், பெண் வாக்காளர்களும் 2 கோடிக்கு மேல், ஆண்களை விட பெண்கள் வாக்குகள் அதிகமாக பதிவு செய்திருந்தார்கள். பெண்களுக்கு அரசு தரும் உரிமைத் தொகை 1000 கோடி ரூபாய். அப்படியே 1000 கோடியாக டாஸ்மார்க்குக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறது. ஏனென்றால் பெண்களின் உரிமைத் தொகை வாங்குவோர்கள் 1 கோடி பேர். 1 கோடி × 1000, 1000 கோடி வருமானம், ஆண்டுக்கு 12,000 கோடி. 2024இல் 2 கோடி பேர் ஆண்கள் குடிகாரர்கள், 24 லட்சம் பேர் பெண்கள் குடிகாரர்கள். வாக்களிக்காதவர்களும் குடிகாரர்கள் தான். அவர்களெல்லாம் பஞ்சத்து குடிகாரர்கள், இவர்கள் பரம்பரை குடிகாரர்கள். இப்படியே போனால் 2026இல் வாக்காளர்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அதிகமாகும் பொழுது டாஸ்மார்க்கின் வாடிக்கையாளர்களும் அதிகரிப்பார்கள். டாஸ்மார்க்கின் வாடிக்கையாளர்களும் 3 கோடி பேர் அப்படி என்று அதிகரிக்கக்கூடும். இந்த நிலை மாற வேண்டும். இன்னும் 10 ஆண்டுகளில் தமிழக மக்கள் தொகையில் 80% பேர் குடிகாரர்களாக மாறிவிடுவார்கள். தமிழ்நாடு 2026இல் தடுமாற்றம் தள்ளாடுதே என்று ஆகிவிடும். தமிழ்நாடு தடு என்ற பெயரில் ஆகிவிடக் கூடும். அரசு உடனடியாக மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும். முதல்வரின் 1.0 இந்த அரசு பூரண மதுவிலக்கு முதல் கடமை. 2வது, எம்எல்ஏக்களில் 120 பேர்கள் பெண்களாக இருக்க வேண்டும். ஒருவர் துணை சபாநாயகர், ஒருவர் கட்சியில் முக்கிய பொறுப்பு, செயலாளர் அல்லது பொருளாளர். குடியை கெடுக்கும். குடியால் குடும்பத் தலைவன் இழந்தால் குழந்தைகள் அனாதை, இருவரும் இறைந்தால் முழு அனாதை. அவர்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாகாமல் இருப்பதற்கு அரசு நிவாரணம் அளிக்கிறது. மிகவும் பாராட்ட வேண்டிய விஷயம். அரசு அளிக்கும் நிவாரணம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஆகும். குடிகாரர்கள் விபத்தால், நோயால் மரணமடைகிறார்கள். அப்பாவி குடிகாரர்கள் இது போன்ற விஷய சாராயத்தினாலும் மரணமடைகிறார்கள். நிறைய பேர் மரணங்கள், நிறைய பேர் விதவைகள். இதுதான் தமிழ்நாட்டின் நிலையா? இந்த நிலைக்கு ஒரு மாற்றம் வேண்டாமா? நான் பராசக்தி கதைவசனம் எழுதிய கலைஞரும் அல்ல, நடிப்பதற்கு நடிகர் தளமும் அல்ல.